Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th சமச்சீர் Physics Unit 6 Optics லந்து 6.4.6 Critical Angle and Total Internal Reflection தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரஃப் எடுத்துக்கிறோம். அதுல வாட்டர் இருக்கு. N1 அப்படிங்கிறது வாட்டர் ஆப்டிகலி டென்சர் மீடியம், N2ங்கிறது ஏர் ஆப்டிகலி ரேரர் மீடியம். ஸோ N1 வந்து கிரேட்டர் தென் N2வா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ரெட் லைன்ல ஹரிசாண்டலா கொடுத்துருக்கிறது தான் வாட்டர் ஏரோட பவுண்டரி. ஓகே, இப்போ டென்சர் மீடியத்தில் ஒரு ரேஸ் ஆஃப் லைட் வந்து இந்த ஒரு ரெஃப்ராக்ட், அதாவது இந்த பவுண்டரியில் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு அதுதான் வந்து இன்சிடென்ட் ரேவா இருக்கு. இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து வித் த நார்மல் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஓகே, இப்போ டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு ரேஸ் ஆஃப் லைட் ட்ராவல் ஆகும் பொழுது அதோட ஆக்சுவல் பாத்தை விட்டு ரிஃப்ராக்டட் ரே வந்து ரேரர் மீடியத்தில் அவே ஃப்ரம் த நார்மல் பெண்ட் ஆகுது. இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து வித் த நார்மல் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். இந்த ஆர் வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சுவல் பாத்தை விட்டு அவே ஃப்ரம் த நார்மல் வந்து உங்களுக்கு டீவியேட் ஆகிறதுனால ரேரர் மீடியத்தில் அதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டர் தென் ஐயா இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இந்த ரேஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அதை வச்சு நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்லைட்லேயும் அதே ட்ரஃப் தான், 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது ரேஸ் ஆஃப் லைட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது, அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது ரேஸ் ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆகுதா இல்லையா, அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 2 டிஃப்ரெண்ட் நார்மல் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல N1ங்கிறது வாட்டர், N2ங்கிறது ஏர் தான். இப்போது நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குது. அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ரேஸ் ஆஃப் லைட் என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும், ஆனால் த்ரூ த பவுண்டரி வந்து கிரேஸ் ஆகி போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து வித் த நார்மல் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆர் வந்து 90 டிகிரியாக இருக்குது. எப்போனா என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது. ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் இந்த டென்சர் மீடியம் வந்து இந்த ரிஃப்ராக்டட் ஆன ரேஸ் வந்து பவுண்ட்ரி, அதாவது ஏர் வாட்டர் பவுண்ட்ரி கிரேஸ் பண்ணி போகுதோ அதை தான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறாங்க. இப்போது நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் விட கிரேட்டர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அது வந்து நான் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரேஸ் ஆஃப் லைட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சேம் டென்சர் மீடியத்தில் என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஐ வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்குது. ஸோ ஐ இஸ் கிரேட்டர் தென் ஐசி. அப்போது இந்த செகண்ட் மீடியத்துக்கு லைட் ரேஸ், அதாவது ரேரர் மீடியத்துக்கு போகாமல் டென்சர் மீடியத்துலேயே லைட் ரேஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். எப்போ நடக்கும்? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது ரேஸ் ஆஃப் லைட் வந்து செகண்ட் மீடியத்துக்கு போகாமல் டென்சர் மீடியத்திலேயே டோட்டல் லைட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து வித் த நார்மல் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம 2 பார்த்தோம். ஒன்று வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள், இன்னொன்று வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ 2 கண்டிஷன், லைட் வந்து டென்சர் டு ரேரர் மீடியம் தான் ட்ராவல் ஆகணும், அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ரேஸ் ஆஃப் லைட் வந்து செகண்ட் மீடியம் ரேரர் மீடியத்துக்கு போகாமல் டென்சர் மீடியத்திலேயே டோட்டல் லைட்டுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போது இதை வந்து இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசியும் அதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனையும் ஸ்னெல்ஸ் லால் அப்ளை பண்ணி நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன, ஓகே, அது வந்து எதை பொறுத்து இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன், என்னோட ரேஸ் ஆஃப் லைட், அதாவது இதோட இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது ரேஸ் ஆஃப் லைட் வந்து எல்லா டோட்டல் லைட்டுமே இன்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த டென்சர் மீடியம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஈக்குவல் டு
கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும் பொழுது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்குது, 90 டிகிரி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது இதை வந்து நம்ம ஸ்னெல்ஸ் லாவில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் இது வந்து வேரியஸ் மீடியத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்னெல்ஸ் லா எழுதிக்கலாம். ஸ்னெல்ஸ் லா என்ன, ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்னெல்ஸ் லா இன் ப்ராடக்ட் ஃபார்ம். ஓகே, ஸ்னெல்ஸ் லா இன் ப்ராடக்ட் ஃபார்ம். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்ன, n1 sin i is equal to n2 sin r. இந்த இடத்துல நம்ம வந்து I அப்படின்னு நம்ம மீட் பண்ணுறது என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து I வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன வரும், n1 sin ic is equal to n2 sin, இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னவாக இருக்கும், 90 டிகிரி. ஸோ sin 90 டிகிரி வந்து 1. அப்போது sin ic is equal to n2, ஓகே, இன்ட்டு 1ங்கிறதுனால n2 டிவைடட் பை n1. ஓகேவா, இப்போது n2 அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல ஏர் மீடியம், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். n1ங்கிறது இந்த இடத்துல வாட்டர் மீடியம். இப்போ 1/n1 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ n1க்கு பதிலாக நம்ம n அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், sin ic is equal to 1/n. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா, இப்போது நமக்கு தேவை கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகேவா, அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி எழுதலாம்னா IC is equal to சைனை வந்து அதர் சைட் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகிடும், உங்களுக்கு இன்வர்ஸ் ஆகிடும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n. ஓகேவா, இப்போது நம்ம மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியும் பொழுது அப்போது அந்த பர்டிகுலர் ரேஸ் ஆஃப் லைட் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருந்தால் வந்து R வந்து 90 டிகிரியாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் மீடியம் எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நம்ம கிளாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செகண்ட் மீடியம் வந்து ரெண்டுமே வந்து ஏராக தான் இருக்க போகுது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் எதை பொறுத்து இருக்குன்னா மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5. அண்ட் தென் வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.3. இது ரெண்டுத்தையும் இந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், இந்த இடத்துல IC is equal to sin inverse of 1 divided by 1.5. ஓகேவா, ஸோ 1 divided by 1.5 கண்டுபிடிச்சிட்டு அதோட சைன் இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 41.8 டிகிரி வருது. இதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிளாஸ். ஓகேவா, இதே இது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா வாட்டருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல IC கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by 1.3. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சைன் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு IC கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து 48.6 டிகிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியலுக்குமே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆகுது. ஸோ இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேரி ஆகும் பொழுது உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிளும் வேரி ஆகிறத பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC, ஓகே, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு refractive index of the medium. So depends on refractive index of the medium n. ஓகேவா, இப்போது ஃபார் டிஃப்ரெண்ட் மீடியம் வித் வேரிங் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த மீடியத்தோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் தெரிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து இந்த ஆங்கிளை விட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸில் வந்து நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் மீடியத்தோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் கிரிட்டிக்கல் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஐஸோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.310, அதோடைய கரஸ்பாண்டிங் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 49.8 டிகிரி. ஓகேவா, அதே இது வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.417, அதோட கரஸ்பாண்டிங் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 24.4 டிகிரி.
இப்போ இந்த மெட்டீரியல் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கூட கூட உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஓகேவா? இப்போது டைமண்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2.417. ஓகேவா? அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 24.4 டிகிரி. அது வந்து கம்பேரிட்டிவ்லி டு ஐஸ் வந்து அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு 24.4 டிகிரிக்கு மேலே அண்ட் லெஸ் தென் 90 டிகிரிக்குள்ளே உங்களுக்கு லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து டைமண்டுக்கு இருக்குது. ஸோ நம்ம டைமண்ட் மேக்கர்ஸ் வந்து டைமண்ட்ஸை கட் பண்ணும்பொழுது டிஃப்ரெண்ட் கட்ஸோடு கொடுப்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட் கட்ஸ் மூலியமாக உங்களுக்கு லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்குது. ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் 24.4 டிகிரிக்கு மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் கட்ஸ் உள்ள டைமண்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் வந்து ரேஸ் ஆஃப் லைட் இருந்து இன்சிடென்ட் ஆகும்போது அந்த டோட்டல் லைட்டுமே வித்தின் த டைமண்ட் வந்து உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அதனால தான் டைமண்ட்ஸ் வந்து கிளிட்டர் ஆகுதுங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் அதில் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோன்னா அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து மெட்டீரியல் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ்.